பாண்டியன் ஷோ சீரியலில் இன்றைக்கி நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே ராஜி பிரச்சனை ஒரு வழியாக வீட்டில் சுமூகமாக முடிஞ்சிருது. இந்த சூழ்நிலையில் தங்கமயிலும் சரவணனும் ஊர் பக்கத்தில் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி பாண்டியனுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. பாண்டியன் உடனே கோமதி சொல்கிறாங்க, கோமதி இந்த மாதிரி சரவணனும் மயிலும் வீட்டுக்கிட்ட வராங்க, நீங்கள் 2 ஆரத்தி எடுத்துருங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. நான் கொஞ்சம் வெளில இருக்கேன், நீங்கள் ஆரத்தி எடுத்துருங்க அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படிங்கிறாங்க. அவங்க 2 பேர் வந்தோன்னா ஆரத்தி எடுக்கிறாங்க. ஏற்று வீட்டில் இருந்து பார்க்குறாங்க ராஜியோட பாட்டி. பரவாயில்ல, சரவணனும் பொண்டாட்டியும் உங்கள் ஜோடி பொருத்தம் சூப்பராக இருக்குல்ல அப்படிங்கிறாங்க. அத்தை, அவங்க ஜோடி பொருத்தம் தான் நல்லா இருக்கா அப்படிங்கிறாங்க. இல்லை, ஹனிமூன் போயிட்டு வந்தோன்னா 2 பேரும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அதனால தான் நான் அத்தை வெளியே அனுப்புறது. அவங்களுக்குள்ள கருத்து வேற்றுமை இருந்தாலோ இல்லைன்னா அவங்களுக்கு சரியான புரிதல் இல்லாட்டலோ தனிமையில் போய் இருந்தால் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு அனுப்புறது பேர் தானத்தை ஹனிமூன் அப்படிங்கிறாங்க. அப்படியா, அந்த காலத்தில் அப்படி ஒன்றும் கிடையாது, கோயில் குளத்துக்கு கூட்டி போவாங்க அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. அத்தை அதெல்லாம் உங்கள் காலம் அப்படின்ட்டு இருக்கும்போது சக்திவேல் வந்துடுறாங்க. என்னடி இன்னும் நீ திருந்த மாதிரி இல்லையா அப்படிங்கிறாங்க. என்னங்க செஞ்சிட்டேன் அப்படிங்கிறாங்க. ஏற்று வீட்டே பார்த்து பேசிகிட்டு இருக்கியே அப்படிங்கிறாங்க. ஏங்க கண்ணுன்னு ஒன்று இருந்துச்சுன்னா எதாப்பில் யார் வராங்க தெரிய தானே செய்யும் அப்படிங்கிறாங்க. அதுன்னு எனக்கு தெரியாமையாக இருக்குது, எனக்கு தெரியாமையாக இருக்குது, எதுக்கு எடுத்தாலும் ஏற்ற வீட்டில் என்ன நடக்குன்னு பார்த்துட்ருக்க, வந்தவனா வெளுத்து அப்படிங்கிறாங்க. என்னடா வாசலில் வச்சு உன் முன்னாடியே பேச ஆரம்பிச்சிட்ட அப்படிங்கிறாங்க. அத்தா, நீ தான் அத்தா எல்லாத்துக்கும் காரணம். அண்ணி நகையெல்லாம் கொடுக்க வச்சுருக்க, அடுத்தாப்புல இவளையும் நகையெல்லாம் கொடுக்க வைக்க போறியா அப்படிங்கிறாங்க. டேய், உங்கள் அண்ணி அவன் மகளை அந்த வீட்டில் கட்டி கொடுத்துருக்கா, நகையை கொடுக்கா. நீ எதுவும் அந்த வீட்டில் பொண்ணு கட்டி கொடுத்துருக்கியா அப்படிங்கிறாங்க. ஆமாம், இந்த வீட்டில் உள்ள பொண்ணை பூரா நாங்கள் கட்டி கொடுத்துட்ருக்கேன், வேறு வேலை கிடையாது எனக்கு. என் பையனுக்கு இந்த சம்மந்தமே இருக்கக்கூடாது, இவனுக்கும் நம்மளுக்கும் ஒரு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் வெளியில் பொண்ணு பார்க்க அவனுக்கு என் மூணுக்கு அப்படிங்கிறாங்க. டேய், முதல்ல குமாரை வந்து சேட்டை கிட்ட பண்ணாமல் இருக்க சொல்லு, அப்படின்னா தானே வந்து பொண்ணுட்டுக்கார 4 பேர் இது பண்ணி தருவான் அப்படிங்கிறாங்க. என்றைக்குமே ஓடி போனால் அதனால் என் பையனுக்கு கல்யாணம் ஆகலான்னு நீ எப்போவுமே உனக்கு வராது. என்னம்மா உண்மையிலே உன் 30 வருஷத்துக்கு மட்டும் ஓடி போனால், எங்களை அவமானப்படுத்திட்டு போனால், நம்மளை அவமானப்படுத்திட்டு போனால், அதுக்கப்புறம் 2வது போடு காலி போனால், 2 பேரும் அவமானப்படுத்திட்டு போனாங்க, நம்ம வீட்டுக்கு எவ்வளோ தடவை யோசிப்பான்னு சொல்லி மாப்பிள்ளையை பார்த்துட்டு போகிறாங்க, வீட்டை பார்க்காங்க, வசதி இருக்குது, வாய்ப்பு இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் பொண்ணு தர மாட்டேங்கானவன். ஒன்றுமே இல்லாதவன் எத்தனை பேரோ கல்யாணம் முடிக்கான் வைக்கான், எல்லாம் நடக்க தான் செய்யுது. ஆனால் என் பையனுக்கு நான் காலகாலத்தில் கல்யாணம் முடிச்சு வைக்கணும்னு நினைக்கிறேன், அது நடக்கவே மாட்டேங்குது. காரணம் நீங்கள் இப்படி பண்ணதுனால தான் அப்படிங்கிறாங்க. நாங்கள் என்னடா பண்ணோம் அப்படிங்கிறாங்க. அத்தா, நாங்கள் இல்லாத போதை பூரா எங்களுக்கு எதிராக தான் வேலை பார்க்கிங்க அப்படி இப்படின்ட்டு இருக்கும்போது குமார் வராங்க. என்னப்பா இவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்க அப்படிங்க. என்னடா இவங்க அவங்கன்னு பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. பாட்டி மாறி சொல்கிறாங்க, நீங்களாம் திருந்தவே மாட்டேடா அப்படிங்கிறாங்க. ஏம்மாங்க பாருங்கள், உங்கள்கிட்ட நான் பேச விரும்பலை. பெரியம்மாவாக இருக்கட்டும், நீங்களாக இருக்கட்டும், பாட்டியாக இருக்கட்டும், என்கிட்ட எதுவுமே பேச வேண்டாம். எங்கள் அப்பாவும் பெரியப்பாவும் என்ன சொல்கிறாங்களோ அது படி தான் கேட்பேன் அப்படிங்கிறாங்க. அப்போ கல்யாணம் உனக்கு முடிஞ்ச மாதிரி தான் அப்படிங்கிறாங்க. மாதிரி என் பையனை நான் கல்யாணம் முடிச்சு காட்டுறேன், உங்களுக்கு வீட்டுக்குள்ள வா அப்படிங்கிறாங்க. உடனே முத்துவேலும் வீட்டில் பின்னாடி வராரு. வந்தோடனே என்னடா சவுண்டோட வீட்டுக்கு என்ன அப்படிங்கிறானே, ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்காங்க நீங்கள் எல்லாருமே அப்படிங்கிறாங்க. என்னடா அப்படிங்கிறாங்க. அண்ணே, நம்ம கொஞ்சம் வெளில கிளம்பினாலே வாசலில் இருந்து அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்துட்ருக்காங்க. அந்த பாண்டியனோட மூத்தவன் எங்கேயோ ஹனிமூன் போயிட்டு வந்துருப்பான் உங்களுக்கு, அவன் பொண்டாட்டி பிள்ளையோடு வந்திருக்கான். பொண்டாட்டி பிள்ளை இல்லை, பொண்டாட்டி அவனு வந்திருக்காங்க. கோமதி ஆரத்தி எடுக்கா, இதை இங்கேருந்து பார்த்துட்ருக்காங்க அப்படிங்கிறான். ஆத்தா, உனக்கு எவ்வளோ சொன்னாலும் புரியாதா, அவங்க நம்மளை அசிங்கப்படுத்திகிட்டு இருக்காங்க. அதுபோக காலையில் இந்த நகையை திருப்பி தரும்போது கோமதி என்னெல்லாம் சொன்னால் பார்த்தல அப்படிங்கிறாங்க. டேய், அவள் புருஷன் நீங்கள் அந்தளவுக்கு பேசியிருக்கீங்கடா, அதனால் அவள் பதிலுக்கு பேசுகிறா. எவனுமே தான் புருஷனை விட்டு கொடுப்பாளா அப்படிங்கிறாங்க. கரெக்டாக பேசுகிறது தான், கரெக்டாக பேசுகிறேன். எவ்வளோ தான் புருஷனை விட்டு கொடுப்பாளான்னு பேசுகிறேன். ஆனால் இங்கே உன் மூத்த மருமவா புருஷனை வந்து ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் அந்த வீடு ஆகாது, அந்த வீட்டு ஆட்கள் ஆகாது அப்படி இப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம். ஆனால் இங்குள்ள நகையை அங்கே கொடுத்துருக்குறாங்க. கொடுத்தது மட்டும் இல்லை, எப்படி போச்சு எது போச்சுன்னு கேட்டால் எங்கள் அண்ணாண்ட கொடுத்துட்டேன்ட்டாங்க. அதில் எங்கள் மச்சினை வேறு பகை. அவர் வேறு ஃபோன் அடித்து, மச்சான் உங்களுக்கு எனக்கும் காலத்துக்கு நம்ம நன்மதுன்மை கிடையாதுன்னு அவர் ஃபோன் அடித்து பேசுகிறாரு. அவர் மனசை நான் கஷ்டப்படுத்தியிருக்கேன். எங்களை வந்து ஆம்பளையே 4 இடத்துக்கு போகிறோம், எங்களை அசிங்கப்படுத்துக்குள்ள வேலையை தானே பார்க்கிக்க. இதில் புருஷனை விட்டு கொடுக்காமல் அவள் பேசுனான்னு இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. உடனே ஏங்க, அவங்களுக்கு அவங்க புருஷன் பெருசு, உங்களை இந்த வகையை தவிர வேறு எந்த வகையிலையும் உங்களை நான் வந்து தலைகுனியை வச்சுட்டேன் அப்படிங்கிறாங்க. நீ இந்த வகையில் வந்து வேறு வகையில் வைக்கலையா, அவன் மோளை எந்த லட்சணத்தில் வளர்த்த, அவளை வந்து நல்லா பார்த்துருந்தேன் அப்படின்னா, வீட்டில் இருக்க பொம்பளையாக்கள் நீங்கள் ஒழுங்காக பார்த்துருந்தீங்கன்னா அவள் ஓடி போயிருக்கவே மாட்டான். இன்றைக்கி இந்த ஊர் உலகத்துக்கு முன்னாடி அசிங்கமே கிடையாது. 30 வருஷத்துக்கு முன்னாடிப்பட்ட அசிங்கத்தை நான் மறுபடியும் பட வேண்டியதாக இருக்குது. அதுக்கு காரணம் நீ தானே அப்படிங்கிறாங்க. ஏங்க, என்னைய காரணம்னு சொன்னால் நீங்கள் எங்கே போயிட்டீங்க அப்படிங்கிறாங்க. நான் ஆம்பளை 4 இடத்துக்கு போவேன் வருவேன், நீ வீட்டில் இருந்துக்கிறவோ வந்து அவள் என்ன செய்தா ஏது செய்தான்னு கவனிக்காமல் ஏற்று வீட்டுக்காரனே விரும்பி போதளவுக்கு நீ வச்சுருக்க அப்படிங்கிறாங்க. அண்ணே, இவங்ககிட்ட பேசினா ஒன்றும் நடக்க போகிறது இல்லைண்ணே, இவங்க மாற மாட்டாங்க, நம்ம தான் மாறிக்கணும் போல இவங்களுக்காக.
பேசாமல் நம்ம எல்லாம் தனியாக போயிடலாண்ணே 3 பேரும், இவங்க தனியாக இருந்து என்னமோ செஞ்சுட்டு போகிறாங்கண்ணே அப்படிங்கிறாங்க. ரொம்ப சூப்பராக பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க ராஜுவோட பாட்டி. பிறகு என்னத்தான் செய்ய முடியும், ஒரே வீட்டில் இருந்தால் எங்களுக்கு எதிராக இருந்தால் என்ன செய்ய முடியும்? பொண்ணு வீட்டுக்காரங்க வராங்க, அவங்ககிட்ட நீங்கள் பேசுகிறீங்க, அங்கே போகிறாங்க, பொண்ணு மாப்பிள்ளையை பிடிக்கலன மாதிரி பண்ணுறாங்க, அப்போ நாங்கள் எதை தான் நினைக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறாங்க. டேய், உன் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கூடாது நாங்கள் முன்னேறு நினைப்போம்டா அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியலையாதான், யாரை நம்புறது எனக்கு தெரில அப்படிங்கிறாங்க. சத்தியவர்கள் முத்திவேல் சொல்கிறாங்க, அந்தளவு சொல்லாத, ஐயரும் கல்யாணம் முடிக்கணும்னு நினைப்பாங்க, ஆனால் அவங்க நடவடிக்கை வந்து சரியில்லை, நம்மளுக்கு அது பிடிக்கல, அவ்வளோதான். குமார், ஒவ்வொரு இடமா கல்யாணம் நின்று போகுதுன்னு வருத்தப்படாத, எப்படியாவது ஒரு பொண்ணை பார்த்துருவோம் அப்படிங்கிறாங்க. பெரியப்பா, நான் வந்து வருத்தப்படலை, அந்த ஏற்கனவே பொண்ணு பார்த்தீங்களா, எனக்கு அந்த வீட்டில் உள்ளவர் வந்து பாண்டியன் கடையில் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறாங்க. உடனே ராஜி சொல்கிறாங்க, என்னடா அவன் பேசுகிற, உனக்கு ஒரு மாமா இல்லையா அப்படிங்கிறாங்க. அவன் எனக்கு என்ன மாமா அப்படிங்கிறாங்க. அப்படி சொல்லுடா சிங்கக்குட்டி அப்படிங்கிறாரு சக்திவேல். ஆமாடா இப்படி தான் பேச வைக்கணும், எது வீட்டுக்காரங்கன்னு ஒரு மரியாதை கூட கிடையாதா, ஒரு வயசு என்ன உன் வயசு என்ன அப்படிங்கிறாங்க. அவங்கள வேணா எங்கள் அத்தை அப்படின்னு சொல்லி வேணா பிடிக்கல சொல்லிட்டு போகிறேன், ஆனால் அவனெல்லாம் வந்து மாமன்னு கூப்பிடுற அளவுக்கு அவர் ஆள் கிடையாது, என் கல்யாணத்தை கெடுக்கிறதே பாண்டியன் தான் அப்படிங்கிறாங்க. டேய், அப்பாண்டமா பழி போடாதடா அப்படிங்கிறாங்க. ஆமாம் பாட்டி, உண்மையில் அதுதான், அந்த பொண்ணு வீட்டுக்காரன் கடைசி அவர்கிட்ட தான் பேசிட்டு போனால் நான் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. ஆனால் அங்கே பாண்டியன் பேசிகிட்டு இருக்கும்போது பையன் நல்ல பையன் கட்டி கொடுங்க, நல்ல வசதி இருக்குது, நான் வந்து அந்த வீட்டில் லவ் மேரேஜ் பண்ணிட்டேன், அதனால் ஊர் உலகம் என்னெல்லாமோ பேசுது, ஆனால் அது எதுவுமே உண்மை இல்லை, பையன் கட்டிக்கார பையன், குடும்பமும் நல்ல பாரம்பரியமிக்க குடும்பம்னு தான் பாண்டியன் சொல்லியிருக்காரு. ஆனால் இவங்க பகைமைத்தன்மையில் அவரை தப்பாகவே நினைக்கிறாரு குமார். அதான் அப்பாவும் சொல்கிறாரு, பாண்டியனோட புத்தி அதுதான், நம்ம நல்லா இருக்கக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு நினைக்கான், அங்கே கிலோ கணக்கில் நகையை அட்டை போட நினச்சான், நம்ம இப்போ திருப்பி வாங்கிட்டோம், கல்யாணத்துக்கு எடுத்துகிட்டு போன நகையும் வந்து அதை வேங்க பார்க்கணும்னே அப்படிங்கிறாங்க. டேய், தண்ணிக்குள்ளே போட்டால் அடுத்தாப்புல தேடி தான் பார்ப்போம், கழுது கிடைக்கலன்னா விட்ருவோம்ல, அதை மாதிரி கழுதை போட்டு விடு, பார்த்துக்கலாம், ஒரு பொருள் தண்ணிக்குள்ளே தொஞ்சமாக நினச்சிக்கிடுவோம், இன்னும் அவன்கிட்ட சவகாசம் வேண்டாம்டா, அது சரி வராது அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதாம்ண்ணே அப்படின்ட்டு, அண்ணே அந்த நகைலாம் பத்திரமா இருக்கானே, அடிக்கடி செக் பண்ணி பார்த்துக்கணுண்ணே அப்படிங்கிறாங்க. என் பீரோவில் தான் இருக்குது, இன்னும் வந்து நகையை வந்து யாரும் நம்பி நான் கொடுக்க மாட்டேன் தம்பி, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரிண்ணே அப்படின்ட்டுருக்காங்க. இந்த சூழ்நிலையில் தங்கமேல விரும்பின பையன் இடையில வந்து தங்கமேல் குடும்பம் சரியில்லை, அவங்க அப்பா ஒரு வேலைக்கு போகாதவன் ஊதாரி, அம்மா வந்து ஊருக்கு போகிறான், கடை வாங்கிட்டு போகிறோம் அப்படின்னு சண்டையில் இருக்கிறவங்க வைக்கிறவங்க, இந்த பிள்ளையுமே சவுண்டு பார்ட்டி, அவங்க தங்கச்சி அதோட சவுண்டு பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு நான் உன்னை கல்யாணம் முடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காதல் பண்ணதோடு அவர் கிளம்பி போயிடுறாரு, வெளியூரை பார்த்து போயிடுறாரு. அவரே கல்யாணம் முடிக்க முடியல, நான் தங்கமேல எதிர்த்துன்னு ஒரு கல்யாணம் முடிக்க போகிறேனே சொல்லிவிட்டு தங்கமேல சொல்லிட்டு பிரேக்கப் பண்ணிட்டு போகிறாரு. ஆனால் அவருக்கு பல பொண்ணுங்கள் பார்க்காங்க, ஒன்றும் நடக்கலை, இவருக்கும் மனசுக்கும் பிடிக்கலை. அப்போ தற்செயலாக வந்து பழைய கல்யாண மாலையில் உள்ள பொண்ணு மாப்பிள்ளை எல்லாத்தையுமே எடுத்து பார்த்துட்ருக்காரு. அதில் தங்கமேல் ஃபோட்டோ வருது, திருமணம் ஆகாத ஒன்று இருக்குது. அப்போ இன்னும் கல்யாணம் ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இது வந்து கொஞ்ச நாள் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லி ஃபோட்டோவை பார்க்குறாங்க. ஏன்னா தங்கமேலுக்கு சரவணன் கல்யாணம் முடிஞ்சிட்டு சுத்தமாகவே தெரியல. இந்த சூழ்நிலையில் சரி ரைட்டு, இன்னும் தங்கமேலை தான் நம்ம கட்டணும், அவளை நம்ம வந்து மனசை கஷ்டப்படுத்திட்டு வந்துட்டோம், அவளையே கட்டிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போகிறாங்க. தங்கமேல் வீட்டுக்கு முன்னாடி போய் நிற்கும்போது அங்கே ஒரு ஆள் சொல்கிறார், என்ன தம்பி மறுபடியும் இங்கே வந்துட்டீங்களா, அந்த குடும்பம் ஆகாது வைக்காதுன்ட்டு போனீங்க, அந்த குடும்பம் சரி கிடையாது தம்பி, உங்களுக்கு கிளம்பு, அந்த பிள்ளை தான் கல்யாணம் ஆகிட்டு அப்படிங்கிறாங்க. எந்த பிள்ளை கல்யாணம் ஆகிட்டு அப்படிங்கிறாங்க. நீ சுற்றிட்டு அந்த பிள்ளை தான்ப்பா கல்யாணம் ஆகிட்டு, தங்கமேல் தானே பார்க்கணுக்க அப்படிங்கிறாங்க. அம்மா அப்படிங்கிறாங்க, அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிட்டு இந்த ஊரில் அப்படிங்கிறாங்க. என்னென்ன சொல்கிறீங்க, என் காதலிக்கு கல்யாணம் ஆகிட்டா அப்படிங்கிறாங்க. தம்பி, அந்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆகிட்டு நல்ல குடும்பத்தில் கட்டி கொடுத்த மாதிரி தெரியுது, அவங்க பெரிய மளிகை கடை வச்சுருக்காங்களா குன்னக்குடியில் அப்படிங்கிறாங்க. குன்னக்குடியில் மளிகை கடை வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நேராக குன்னக்குடியில் யார் மளிகை கடை வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க போகிறாங்க. பெரிய மளிகை கடை ஒன்று இருக்குது, அந்த மளிகை கடை யார் கடை அப்படின்னு பார்த்தா சக்திவேல் அவங்க கடை, இந்த கடை தான் அப்படிங்கிறாங்க. கடையை காமிச்சு கொடுக்காங்க, கடை மாற்றி காமிச்சு கொடுத்துட்றாங்க. அப்போ இவங்க வீடு எங்கே இருக்குது அப்படிங்கும்போது, வீடு இந்த இடத்துல இருக்குது, ரைட் சைடில் இருக்கிறது போல் லெஃப்ட் சைடை சொல்லிடுறாங்க. நேராக தங்கமேல் வீடுங்க, தங்கமேலுக்கு கட்டி கொடுத்த வீடுன்னு சொல்லிட்டு நேராக சக்திவேல் வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. அண்ணாச்சி நீங்கள் தான் பாண்டியனா அப்படிங்கிறாங்க சக்திவேலை. இங்கே சரியான கடுப்பாகுது சக்திவேலுக்கு, நீ யாருடா அப்படின்னு சொல்லி சட்டையை பிடிச்சிடுறாங்க. அண்ணாச்சி விடுங்க, தெரியாமல் தான் வந்துட்டேன், நான் தங்கமேலோட முன்னாள் காதலன், நான் அவளை விரும்பினேன், அவள் வந்து என்ன வேண்டான்னு வேறு கல்யாணம் முடிச்சிட்டா, நல்லா இருக்கட்டும் அப்படி வாழ்த்திட்டு போகலான்னு தான் வந்தேன் அப்படிங்கிறாங்க. அப்போ தான் சக்திவேலுக்கு பயங்கர சிரிப்பு வருது. ரைட்டு, நம்ம எதிரியோட முக்கியமான ஆளில் முடிச்சிக்கிட்டானே, எதிரி அசிங்கப்படுத்தினே நினச்சிட்டு இருந்தோம், ஒவ்வொரு வாட்டியும் நம்மளை தப்பிச்சிக்கிட்டே இருப்பான். இந்த ராஜி அம்மா வந்து நான் கொடுத்த விஷயத்தில் நம்மகிட்ட அசிங்கப்பட்டான் பாண்டியன், இவன் மறுபடியும் நம்மகிட்ட ரொம்ப அசிங்கப்பட போகிறான், அவன் மருமகளோட காதலை நம்மகிட்ட சிக்கியிருக்கான். ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு
தம்பி வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை தம்பி அப்படி இப்படின்னு தடவுறாங்க. என்ன இப்படி ஒரு மாதிரி தடவுதாரு அப்படின்னு சொல்லிட்டு, மயிலை பார்க்க வந்தீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம், மயிலை தான் பார்க்க வந்தேன். பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு வாழ்த்திட்டு போகலான்னு பார்த்தேன். வேற ஒன்றும் இல்லை, அவளை விரும்பினேன். மற்றபடி அந்த பிள்ளை தங்கமான பிள்ளை தான். ஆனால் அவங்க குடும்பம் தான் வந்து சரி கிடையாது. அவங்க அப்பா ஒரு ஊதாரி, அவங்க அம்மா வந்து ஊர் பூரா கடை வாங்கி வச்சுருப்பாங்க. குடும்பம் சீச்சின்னு இருக்கும். ஆனால் பிள்ளை கெட்டிக்கார பிள்ளை, அதிகமாக படிக்கலை, 12 தான் படிச்சிருக்கு. சரி, ஆனாலும் நல்லா இருக்கட்டும்னு வாழ்த்து தான் வந்தேன், வேற ஒன்றும் இல்லை. அவன் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அவன் நல்லா இருப்பா தம்பி, இப்போ நான் கூப்பிட்றேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, பாண்டியா வெளியே வாடா அப்படிங்கிறாங்க சக்திவேல். பாண்டியனுக்கு சரியான கோவம் வருது. இவனுக்கு என்ன ஓவர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா சீன் உனக்கு அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைப்பா, உங்கள் வீட்டு விருந்தாலும் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு அப்படிங்கிறாங்க. என்னென்ன சொல்கிறீங்க, அப்போ நீங்கள் பாண்டியனே இல்லையா அப்படிங்க. நான் இல்லை, அண்ணா இருக்காமல அவன் தான் பாண்டியன். நீ மயிலை தானே பார்க்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அப்போ மயில் சொந்தக்காரங்களா அப்படின்னு சொல்லிட்டு, தம்பி நீங்கள் மயில் சொந்தக்காரங்களா அப்படிங்கிறாங்க. சொந்தக்காரங்களா என்னாச்சு, நான் மயிலை முன்னாடி லவ் பண்ண பையன், நான் முன்னாள் காதலன், அவளை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டோன்னே சக்திவேல் ரொம்ப சிரிக்க இருக்கு காலமாக. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாண்டியா, உன் மருமகளை, அதுவும் மூத்த பையனோட பொண்டாட்டியை பார்க்க வந்த முன்னாள் காதலன் எப்படி இருக்குது தெரியுமா, கேட்கறதுக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இங்கே பாண்டியனுக்கு சரியான கடுப்போது. ஏய் நீ ஏறுறா முதல்ல அப்படிங்கிறாங்க. தங்கமயிலை முதல்ல கூப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. தங்கமயிலும் வாசலுக்கு வந்துடுறாங்க. இவன் எதுக்குங்க வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு திருதுன்னு முடிச்சுட்டு இருக்காங்க. தங்கமயில் அவன் யார், உன்னை முன்னாள் காதலாம் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறாங்க. சிறுவனே இதை கேட்ட தங்கமயில் அப்படியே கவுந்து நிற்கிறாங்க. இதை பார்த்த பாண்டியன், என்னம்மா அவன் முன்னாள் காதலாங்க, நீ கவுந்துட்டு இருக்க, என்னம்மா நடக்குங்க அப்படிங்கிறாங்க. உன்னை தங்கமயில், ஆமாம்மா நான் முன்னாடி லவ் பண்ணேன், அவர் நான் வந்து பணம் இல்லை அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு என்னை வந்து வேண்டான்ட்டு போயிட்டார். இப்போ திருப்பி வந்திருக்காரு, நான் என்னம்மா செய்ய முடியும், நான் இப்போ வந்து உங்கள் மருமகா, நீங்கள் எடுக்கிற முடிவு தான் மாமா நான் கட்டுப்பட முடியும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட பாண்டியன் ரொம்பவே கடுப்பாகிறாங்க. சக்திவேல் சிரிக்கிறாரு. என்னப்பா ஊரான் லவ் பண்ணதெல்லாம் முடிச்சு கல்யாணம் முடிச்சு வைக்கிறதா உங்களுக்கு வேலையா, ஓ இந்த சொல்லி தான் இப்போ நடக்கா அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ராஜி பாட்டி சொல்கிறாங்க, டேய் சக்திவேல் உங்களை வீட்டுக்குள்ள வாடா அப்படிங்கிறாங்க. யார் தான் வீட்டுக்குள்ள வரணும், சூப்பர் நியூஸ் போய்கிட்டு இருக்குது பாருதா, எது நடந்தாலும் வாசலேருந்தே பார்ப்பீல நீனும் மாறியும் பாருங்கத்தா, இதை ஒரு ஃபோட்டோ எடுத்து நெட்டில் போட்டு விடத்தா, ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட பாண்டியனுக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது. இல்லை முதல்ல வீட்டில் கூப்பிட்டு போ தங்கமயில அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆமாம் வீட்டில் கூப்பிட்டு போ, முன்னாள் காதல் வேறு பார்த்துட்டா சிந்தனை செயலாம் வேறு மாதிரி போகும் அப்படிங்கிறாங்க சக்திவேல். இதை கேட்ட பாண்டியனுக்கு சரியான கடுப்பாகுது. என் வீட்டு பிள்ளையில் அசிங்கப்படுத்திட்டு இருக்காது, அவ்வளோதான் நல்லா இருக்காது அப்படிங்கிறாங்க சக்திவேலை பார்த்து. நான் என்ன செஞ்சேன், உன் வீட்டு பொம்பளையால் ஒரு ஆள் பார்க்க வந்திருக்கான், அவன் என் வீட்டு தவறி வந்திருக்கான், நான் அட்ரஸ் காமிச்சேன் அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. இனி என்ன நடக்கும் இந்த பன்னீர்செல்வம் குடும்பத்தில் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.